எல்லோருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதத்தோட ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு ட்ரேடிங்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஒரு 150 பாயிண்ட் இல்லை 150லேருந்து 160 பாயிண்ட் மைனஸில் இருந்தது. ஸோ அப்போ நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு நான் இந்த அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இன்ட்ராடேக்காக பார்த்தீங்கன்னாக்கா 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். HDFC பேங்க், கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், மாருதி, M&M, இந்த 6 ஸ்டாக்கு. இந்த 6 ஸ்டாக்கில் நம்ம என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை பார்க்கலாம். இந்த 6 ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னாக்கா M&M மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கல. மீதி 5 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் ஆயிருக்கு. நெட் MTM பார்க்கும்போது நமக்கு கோட்டக் பேங்க்ல மட்டும் ஒரு 1.5% கிட்ட 1.25% வந்து லாஸ் வந்திருக்கு. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்ல தான் புக் ஆயிருக்கு. நெட் MTM அப்படின்னு பார்க்கும்போது 2100 ரூபா நமக்கு ஒரு 2% வந்து ப்ராஃபிட்ல வந்திருக்கு. என்னோட ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் இருக்கும். நிஃப்டி இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னே தெரியல. பட் ஆனால் நான் எடுத்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும். மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் சரி நாம அதில் ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கான்செப்ட். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத நான் நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய்.